Students, today botany class. Now we're going to discuss about the 7th chapter called ecosystem continuity class. Today also the 7th lesson, ecosystem continuity. Today we're going to discuss about the topic called types of ecosystem. Okay, so today's main heading is types of ecosystem. Mainly the ecosystem is divided into two important types. Okay, one is natural ecosystem and another one is artificial or man-made ecosystem. So ecosystems are mainly divided into two important types. One is natural ecosystem and artificial or man-made ecosystem. Here, what is mean by natural ecosystem? இங்கே பார்த்தீங்கன்னாக்க இயற்கை சூழ்மண்டலம். நேச்சுரல் ஈகோசிஸ்டம்னா இயற்கை சூழ்மண்டலம். இது எதனால் உருவாகுது அப்படின்னா, it is here with or without human interference. With or without human interference. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ மனித ஊடுருவல் அல்லது மனிதனுடைய ஊடுருவல் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்மண்டலம் தான் நேச்சுரல் சூழ்மண்டலம். ஒரு சில நேரம் மனிதனால் உருவாக்கப்படலாம், ஒரு சில நேரம் என்ன செய்யலாம், மனிதன் இல்லாமல் தானாகவே ஒரு குளம் போன்ற அமைப்பு உருவாகி ஒரு ஈகோசிஸ்டம் உருவாகலாம். ஓகே, ஸோ திட் இஸ் கால்டு நேச்சுரல் ஈகோசிஸ்டம். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயற்கை, ஆர்டிஃபிஷியல்னாவே தெரியும் உங்களுக்கு, செயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்மண்டலம். செயற்கைனாவே உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் அ மேன்-மேட் ஈகோசிஸ்டம், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்மண்டலம். ஹியர் ஆர்டிஃபிஷியலி மெயின்டைன்டு பை மேன். இந்த ஈகோசிஸ்டத்தை வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹியர் ஒன்லி இட் இஸ் மெயின்டைன்டு பை மேன். ஓகே, செயற்கையாக மனிதனால் மட்டுமே தான் இதெல்லாம் செய்ய முடியும், பராமரிக்கப்பட முடியும். எக்ஸாம்பிள் ரைஸ் ஃபீல்டு, நெல் வயல் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெல் வயல் அண்டு மெய்ஸ் ஃபீல்டு, மக்காச்சோள வயல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதனால் பராமரிக்கப்படக்கூடிய ஒரு வகையான பாண்ட் ஈகோசிஸ்டம் தான். ஓகே, ஸோ திட் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்-மேட் ஈகோசிஸ்டம். ஸோ டூ டைப்ஸ். ஸோ ecosystem is mainly divided into two types. One is natural and artificial man-made ecosystem. Okay, now we are going to discuss about the types of natural ecosystem. Types of natural ecosystem. The natural ecosystem is divided into two important types. That is terrestrial ecosystem and aquatic ecosystem. Terrestrial and aquatic ecosystem. ஸோ நேச்சுரல் ஈகோசிஸ்டம் இயற்கையாக அமையக்கூடிய ஒரு வகையான சூழ்மண்டலம் தான் நேச்சுரல். ஸோ அது எப்படி ரெண்டு டைப்ஸாக புரியுது அப்படின்னா, ஒன்று டெரஸ்ட்ரியல்னே தெரியும் இல்லையா, நிலச்சூழ்மண்டலம் அப்படின்னாங்க. டெரஸ்ட்ரியல் அப்படின்னா என்னது, நிலச்சூழ்மண்டலம். Another one type is called aquatic ecosystem. Aquatic means, what is aquatic? நீர்நிலை சூழ்மண்டலம், நீர், water ecosystem. Okay, these are two important. These two are comes under the natural ecosystem types. For example, terrestrial ecosystem, நிலச்சூழ்மண்டலத்தில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் தெரியும் இல்லையா, அது வந்து வனச்சூழ்மண்டலம் அப்படிம்பாங்க. ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இஸ் அ வனச்சூழ்மண்டலம். இட் இஸ் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். அண்ட் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், புல்வெளி சூழ்மண்டலம். இதுவுமே திஸ் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் ஆல்சோ இட் கம்ஸ் அண்டர் த டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். அண்ட் டெசர்ட் ஈகோசிஸ்டம், பாலைவன சூழ்மண்டலம். ஸோ these three types of ecosystems comes under the terrestrial ecosystem. இது மூணுமே வந்து நிலத்தை சார்ந்தது. ஸோ நிலச்சூழ்மண்டலம் அப்படிம்பாங்க. இது மூணுமே நிலச்சூழ்மண்டலம் அப்படிம்பாங்க. ஸோ another one types of natural ecosystem is called aquatic ecosystem. Here only water. Okay, here only water. நீர்நிலை சார்ந்தது எல்லாமே என்னது, aquatic ecosystem. So these two is the natural ecosystem. Okay, so these are the two types of natural ecosystem. Next, the aquatic ecosystem is divided into two important types. One is freshwater ecosystem, another one is marine water ecosystem. One is freshwater and marine water ecosystem. Freshwater தெரியும், நல்ல நீர், நன்னீர் சூழ்மண்டலம் அப்படிம்பாங்க.
மெரைன் வாட்டர், கடல் நீர் சூழ்மண்டலம். ஓகே, மெரைன் வாட்டர் உப்பு நீர், இது வந்து நன்னீர், இது வந்து உப்பு நீர். ஸோ இந்த வாட்டர் ecosystem வந்து aquatic ecosystems are divided into two types. One is freshwater ecosystem and marine water ecosystem. So all these types comes under the natural ecosystem. All these types of ecosystems comes under the natural ecosystem. Okay, now first we see the freshwater ecosystem. Here the freshwater ecosystems also divided into two types. One is lotic and lentic. Lotic and lentic. ஃப்ரெஷ்வாட்டர் நன்னீர் சூழ்மண்டலத்தையே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லோட்டிக், இன்னொன்று லென்டிக். ஓகே, லோட்டிக் மீன்ஸ் வாட் இஸ் மீ லோட்டிக்? ரன்னிங் வாட்டர் பாடிஸ். ரன்னிங் வாட்டர் பாடிஸ் தெரியும் இல்லையா? ஓடும் நீர், ஓடும் நீர் நிலைகள். தண்ணி வந்து ஸ்டாக்னண்ட்டாக நிற்காமல் ஓடும் நிலைகள். தண்ணி வந்து என்ன செய்யும்? நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் லோட்டிக். அந்த என்னது லோட்டிக். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிவர் வாட்டர், ஓகே, ஆறு, ஸ்ப்ரிங் அண்டு ஸ்ட்ரீம். ஸ்ப்ரிங்னா தெரியும் இல்லையா? நீர் ஊற்று எடுக்கிறது. ஸ்ட்ரீம்னா உங்களுக்கு தெரியும், ஓடை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரே இடத்துல நிற்காமல், இப்போ ரிவர்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா என்ன செய்யும்? தண்ணி நிற்காமல் நிறையா தண்ணி ஒரு இடத்துல இல்லாமல் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஸ்ப்ரிங் ஊற்று தண்ணி என்ன செய்யும் அப்படின்னா அது என்ன செய்யும்? நீர் ஊற்று, அதுவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ரீம் ஓடை பகுதியிலுமே வாட்டர் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் all these types of example comes under the lotic water, running water bodies, that is called the lotic. And another type of freshwater ecosystem is called lentic. Here lentic means standing water bodies. Lentic means standing water bodies. இங்கே வந்து தண்ணி ஓடிட்டே இருக்கிறது. இங்கே வந்து தண்ணி பார்த்தா அப்படின்னா ஓடாமல் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறது. நீர்நிலைகள், நீர்நிலைகள் ஒரே இடத்துல தேங்கி நிற்கக்கூடிய. இப்போ எக்ஸாம்பிள் பாண்ட், லேக், குளம், ஏரியிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிற்கும். ஸோ இதெல்லாம் எதாவது சொல்கிறாங்க அப்படி, இதுக்கு பேர் தான் லென்டிக் ecosystem அப்படிங்கிறாங்க. லென்டிக் freshwater ecosystem. So the freshwater ecosystems are divided into two types. One is lotic and lentic. Lotic means running water bodies and lentic means standing water bodies. So these is the different types of ecosystem. This is the different types of ecosystem. Okay, so these all are different types of ecosystem. So here in the chart mentioned many types of ecosystem. There are many types of ecosystem, but here in our syllabus only one, the pond ecosystems only detailed here. Only pond ecosystem only detailed here. Many types of ecosystems are mentioned in the chart, but we are going to discuss about only one type of ecosystem called pond ecosystems detailed here. Okay, next topic is pond ecosystem. Next topic is pond. Okay, so next we are going to discuss about the structure of pond ecosystem. Okay, now you will see the images. This is the pond ecosystem structure. This is the pond ecosystem structure. Here this pond ecosystem mainly it helps us to understand the structure and function of an ecosystem. இந்த குளச்சூழ் மண்டலம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இதை பார்க்கும்போது it helps to under the structure, அந்த குளத்தோட அமைப்பு மற்றும் அந்த குளத்தில் உள்ள அமைப்புகளை பற்றி, அந்த ஈகோசிஸ்டத்தோட அமைப்பை பற்றி இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. ஓகே, how these pond ecosystems are formed, எப்படி வந்து இந்த குளச்சூழ் மண்டலம் உருவாகிறது அப்படின்னால், here when the rain water gathers, when the rain waters are gathers in a shallow area, rain waters are gathers in a shallow area and gradually over a period of time, at the time different types of organisms, that is called microbes, plants and some animals. So this became the part of this ecosystem. Became the part of this ecosystem. So rainwater gathers in a shallow area and gradually over a period of time, at the time of the shallow water,
different kinds of organisms. It is called microbes, plants and animals. So this is became the part of this ecosystem. Okay, so this pond ecosystem is a self-sustaining and self-regulatory freshwater ecosystem. சொல்றாங்க அப்படின்னா this pond ecosystem is the self-regulatory or self-sustaining freshwater ecosystem. Self-sustaining or self-freshwater ecosystem. Okay, so என்ன சொல்லியிருந்தோம், சேலோ வாட்டர் ஏரியா, அதாவது குழியான பகுதிகளில் மழை பெய்யும் இல்லையா, மழை நீரை சேகரப்பட்டு ஒரு இடத்துல வந்து குழி மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த குழியான இடத்துகளில் வந்து மழை நீரில் என்ன செய்யும் அப்படின்னா சேகரிக்கப்படும் போது என்ன செய்யும், அந்த மழை நீர் தேங்க என்ன செய்யும் அப்படின்னா சில வகையான உயிரினங்கள் உள்ளே வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மழை நீர்லேயே அடிச்சுட்டு வரப்பட்டு என்ன செய்யும், சில உயிரினங்கள் அங்கேயே உருவாக ஆரம்பிக்கும். அப்போ குழி போன்ற ஏரியாவில், சேலோ வாட்டர் ஏரியாவில் நீர் தேக்கங்கள் தேங்கி அதில் கொஞ்சமாக ஆர்கானிசம்ஸ், அதாவது சில உயிரினங்கள் என்ன செய்யும், எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, மைக்ரோப்ஸு, பிளான்ட்ஸு அண்ட் சம் அனிமல்ஸ், இதெல்லாம் உள்ளே என்ன செய்யும் அப்படின்னா உயிர் வாழ ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே ஒரு பகுதியாக மாறுகிறது. ஓகே, சூழல் மண்டலத்தில் ஒரு பகுதியாக மாறுகின்றன. ஸோ அதான் சொல்லுவாங்க, இது வந்து செல்ஃப் சஸ்டைனிங் ஆர் செல்ஃப் ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. என்னது வாழ் தன்னிறைவு, செல்ஃப் சஸ்டைன் அது தன்னிறைவு மற்றும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய, அதானது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்ற ஒரு குளம். ஓகே, இஸ் அ பாண்ட் ecosystem. This is a pond ecosystem. Okay, here in this ecosystem it contains two types of components. One is abiotic components and biotic components. ரெண்டு வகையான காம்போனன்ட்ஸ் உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ பயோட்டிக்னா தெரியும் உங்களுக்கு, உயிர் உள்ள. ஏபயோட்டிக் மீன்ஸ் ஏபயோட்டிக்னா உயிரற்ற காரணிகள். இது ரெண்டுமே என்னதுக்கு அப்படின்னா இந்த பாண்ட் ecosystem ஃபுல்லாக சூழ்ந்திருக்கும். ஓகே, now you see going to discuss about abiotic components. Abiotic components. Okay, here abiotic components. In the pond ecosystem, it consists many dissolved inorganic substances, inorganic and organic substances. இந்த பாண்ட் ecosystem பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கரைக்கக்கூடிய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் நிறையா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் சொல்கிறோம், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், phosphate. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா all these substances comes under the inorganic substances. And organic substances, which are the organic substances, some amino acid and some humic acid. Amino acid and some humic acid. So this pond ecosystem, it consists many dissolved inorganic and organic substances. And these organic and inorganic substances formed from the dead organic matter. இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் எதிலிருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இறந்த உடல்களிலிருந்து, ஃபார்ம்டு ஃப்ரம் தி டெட் ஆர்கானிக் மேட்டர். ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாண்ட் ecosystem இஸ் ரெகுலேட்டட் பை த ஃபியூ ஃபேக்டர்ஸ். இந்த குளச்சூழ் மண்டலத்தவே வந்து செயல்படுத்தக்கூடியது எது அப்படின்னா a few factors like the amount of light, எவ்வளவு லைட் உள்ளே போய் ஊடுருவுது, அண்ட் டெம்பரேச்சர், அதோடைய டெம்பரேச்சர் எவ்வளவு, pH ஆஃப் வேல்யூ ஆஃப் த வாட்டர் அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே தான் என்ன செய்யுது, சமப்படுத்தி பாண்ட் ecosystem செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இது வகையான காரணிகள். த ஃபேக்டர்ஸ் லைக் அமௌண்ட் ஆஃப் லைட், டெம்பரேச்சர், pH value of water and other climatic conditions. So these factors only regulated the pond ecosystem. These types of factors regulated the pond ecosystem. Okay, so these all are abiotic components. Okay, next you see biotic components. Which one is the biotic components? Abiotic means dissolved organic and inorganic substances. These are all the substances are formed from the dead organic matter. Okay, so this is abiotic components. உயிரற்ற காரணிகள். உயிருள்ள காரணிகள்லாம் எதுன்னு பார்க்க போகிறோம். Biotic components. The biotic components, it constitutes producer,
consumer and decomposers. Producer, consumers and decomposer. Decomposer means microorganisms. So these three is the biotic components. These three is the biotic உயிருள்ள காரணிகள். Okay. Okay. So next we see one of the biotic component called producer. First we discuss about the biotic component called producers. Here which one is producers? The variety of phytoplanktons. These are phytoplankton and these also phytoplankton, many algae. Okay, these all are phytoplanktons. So this is the producer. For example, variety of phytoplanktons like example Oscillatoria, Anabina, Chlamydomonas, okay, Edorina, Volvax and diatoms. These are the one of the phytoplankton. These are one of the phytoplanktons. And another one also called filamentous algae. Filamentous algae. Which one is the filamentous algae? That is Eulothrix. Okay, that is a Eulothrix, Spirogyra. Okay, Eulothrix, Spirogyra and Cladophora. Okay, this is Spirogyris, Eulothrix and Oedogonium and Azolla also. This is the Azolla plant, Salvia, Pistia. Okay, these all comes under the filamentous algae. The filamentous algae also one of the producers. So Oscillatoria, Anabina, Nostoc, these are also one of the phytoplankton. These also comes under the producers. And the filamentous algae such as Eulothrix, Spirogyra, Cladophora, Oedogonium, and the floating plants called algae, Azolla, Salvia, Eichhornia. So all these filamentous algae are also comes under the producers. And another one is called the submerged plants. These are the submerged plants, that is called Potamogeton and Pragmatis அப்படிங்கிற ஒரு ரெண்டு தாவரங்கள் இருக்கு. Submerged plants. These are also one of the producers. And the rooted plants, rooted floating plants called Nymphaea. Rooted plants are called Nymphaea and Nelumbo. These plant also comes under the producers. So these are floating algae, filamentous algae, phytoplanktons, submerged plants and rooted floating plants. So these all types of plants is considered as the producers. So these plants, it constitute the major producer in the pond ecosystem. Major constitute in the pond ecosystem, which is the producers. Next, consumer. Pond ecosystem வேறு எதெல்லாம் consumers இருக்குது, இதெல்லாம் ப்ரொடியூசராக அங்கே செயல்படுகிறது. ஓகே, இதைத்தான் என்ன செய்யுது ப்ரொடியூசர்னு, அது உற்பத்தியாளர்கள். இது உற்பத்தி பண்ணுறது, இதை சாப்பிட்டு அடுத்து வந்து கன்சியூமர்ஸ். எதெல்லாம் பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் எதெல்லாம் கன்சியூமராக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர்ஸ். ஹியர் வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கன்சியூமர்ஸ்? ஓகே, தீஸ் ஆல் ஆர் ப்ரொடியூசர்ஸ். நெக்ஸ்ட் கன்சியூமர்ஸ் என்ன பார்ப்போம், என்னென்ன கன்சியூமர்ஸ்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னா, ஹியர் in the pond ecosystem which include some zooplanktons like paramecium உள்ள இருக்கும், paramecium and Daphnia. இதெல்லாம் primary consumer. Paramecium and Daphnia is the primary consumers. And bottom living animals, அதாவது கீழே ஊடுருவி உள்ளே போய் வாழக்கூடிய அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா molluscus and annelids. இதுமே என்ன, இஸ் அ primary consumers. Secondary consumers பார்த்தீங்கன்னா வாட்டர் பீடில்ஸ், இல்லையா, வாட்டர் பீடில்ஸ் அண்டு ஃப்ராக்ஸ், வாட்டர் பீடில்ஸ் அண்டு ஃப்ராக்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமராக இருக்காங்க செயல்படும். டெர்சரி கன்சியூமர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் டக் அண்டு கிரெயின், கொக்கு அண்டு வாத்து இருக்கு இல்லையா, அது வந்து டெர்சரி கன்சியூமர்ஸ் இருக்கும். அண்டு சம் டாப் கார்னிவோர்ஸ் எது அப்படின்னா, இதுதான் டாப் கார்னிவோர்ஸ். டாப் கார்னிவோர்ஸ் லார்ஜ் ஃபிஷ் அண்டு ஹாக் அண்டு மேன். லார்ஜ் ஃபிஷ் அண்ட் ஹாக் அண்டு மேன், இதெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு. these are comes under the consumers. Okay, next last one is called decomposers. Okay, next we see decomposers. Okay, decomposers. The decomposers is always called micro consumers அப்படிம்பாங்க. Decomposers are called micro consumers. Why? Because it helps to
This micro consumer helps to recycle the nutrient in the ecosystem. Recycle the nutrient into the ecosystem. அது என்ன செய்ய அப்படின்னா டீகம்போஸ் பண்ணி அதை மறுபடியும் என்ன செய்ய அப்படின்னா பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் நியூட்ரியண்ட்டை கொடுத்து மித்த ஆர்கனிசத்துக்கு அதை பயன்படைய வைக்கும். அதான் என்ன செய்யுது, திஸ் இஸ் மைக்ரோ கன்சியூமர். அது எங்கே இருக்கும் அப்படின்னா these are present in mud water. These are present in the mud water and bottom of ponds. அந்த பாண்டோடைய அடிப்பகுதியிலையும் மட்லையும் அதிகமாக காணப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்டு ஃபங்கை. இது என்னது, பாக்டீரியா தான் மட்டு. ஓகே, பாட்டம் ஆஃப் தி பாண்ட் இந்த இருக்கு இல்லையா, இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல அதிகமாக காணப்படக்கூடிய அந்த பாக்டீரியா அண்டு ஃபங்கை. திஸ் பாக்டீரியா அண்டு ஃபங்கை இஸ் த டீகம்போசர்ஸ். தீஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் இட் டீகம்போஸ் அண்ட் என்ரீச் த நியூட்ரியன்ஸ் இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம். இதை என்ன செய்யுது, அதுக்கப்புறம் மக்க வச்சு என்ன செய்யணும், நியூட்ரியண்ட்டை மறுபடியும் பாண்ட் ஈகோசிஸ்டத்தை கொடுக்குது. ஸோ தீஸ் சைக்கிளிங் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டீகம்போசர்ஸ். இந்த இதை என்ன செய்ய அப்படின்னா மறுபடியும் நியூட்ரியன்ஸை பாண்ட் ஈகோசிஸ்டத்துக்கு என்ன செய்யுது, என்ரீச் த நியூட்ரியன்ஸ் in the pond ecosystem. These are the decomposers. So these all are biotic component. These all are biotic component. This is the structure of pond ecosystem. This is the structure of pond ecosystem. Next you see stratification of pond ecosystem. Next heading is stratification of pond ecosystem. What is the stratification? ஒரு குளச்சூழ் மண்டலத்தோட அடுக்கு அமைவு எப்படி அடுக்கடுக்குகளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அடுக்கு அமைவு அப்படிம்பாங்க. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இன் தமிழ் மீனிங் அடுக்கு அமைவு. ஓகே, த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம். யூ சி திஸ் த இமேஜ் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் stratification. It is a littoral zone and limnitic zone and profundal zone and benthic zone. Zones, the three important zones. So here these three types of zones are classified based on some factors like distance from the shore and penetration of light. எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஷோரை வச்சு பிடிச்சிருப்பாங்க. சன்லைட் எவ்வளவு தூரம் பெனிட்ரேட் ஆகுது அண்ட் டெப்த் ஆஃப் water and what type of plants and animals. Okay, so based on this category only the pond ecosystems are divided into three important types. One is littoral, limnetic and profundal. Littoral means, what is the littoral in Tamil meaning? littoral னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கரையோரம். it is called littoral னா கரையோர பகுதி. what is limnetic zone? லிம்னெட்டிக் மீன்ஸ் மேல்நிலை மிதவை அப்படிம்பாங்க. லிம்னெட்டிக் அப்படின்னாவே மேல்நிலை. ஓகே, மேல்நிலை மிதவை. இது வந்து லிட்டோரல்னால் கரையோர பகுதி. இது என்னது, மேல்நிலை மிதவை பகுதி. அடுத்து இன்னொரு என்னது, இட் இஸ் கால்டு பென்திக் ஜோன். என்னது, வாட் இஸ் பென்திக் ஜோன்? ஏர் this is a benthic zone. என்ன தமிழில் என்னது, it is ஆழ்மிகு மண்டலம் அப்படின்னாங்க. So these are divided into three types. One is littoral zone, limnetic zone and benthic zone. So these three types of zones are classified based on their some factors. and சில ஃபேக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா. ஓகே, அதாவது என்னென்ன சொல்லியிருந்தோம், கரையிலிருந்து அமைந்த தொலைவு, அதாவது இந்த பாண்ட் சிஸ்டம் வந்து கரையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்கு அதை பற்றியும், எவ்வளோ வகையான ஒலிகள் ஊடுருவுது அதை பற்றியும், மற்றும் வாட்டர் டெப்த் நீரின் ஆழம் உள்ள எவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குது. ஓகே, அதில் காணப்படக்கூடிய அந்த வாட்டருக்குள்ளே காணப்படக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த அடிப்படையில் வச்சு தான் இந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ லிட்டோரல் ஜோன், லிம்னெட்டிக் ஜோன் அண்டு பென்திக் ஜோன். ஓகே, கரையோர பகுதி, மேல்நிலை மிதவை பகுதி அண்டு என்னென்னது ஆழ்மிகு மண்டலம் அப்படிம்பாங்க. இதை வந்து கடைசியில் கீழே இருக்கனால ஆழ்ந்த மிகு மண்டலம் அப்படிம்பாங்க. Next you see one by one. First you see littoral zone. What is littoral zone? The littoral zone which is closest to the shore with shallow water. இதான் வந்து littoral zone area. இது which is எதுக்கு அருகில் இருக்குது அப்படின்னா closest to the shore with shallow water region. These
water region, it allows easy penetration of light, easy penetration of light, and also it is a warm என்னது சுடு நீராக இருக்கும். அண்டு இட் ஆக்குப்பைடு மெனி ரூட்டட் பிளான்ட்ஸ். இந்த ஏரியாவில் என்ன இருக்கும், ரூட்டட் பிளான்ட்ஸ் அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த லிட்டோரல் ஜோன். ஸோ லிட்டோரல் ஜோன் மெயின்லி விச் இஸ் க்ளோசஸ்ட் டு தி சோர் வித் சேலோ வாட்டர் ரீஜன், சேலோ வாட்டர் ரீஜன் வந்து தண்ணி ஓடி வந்து இப்படி உள்ள பள்ளத்தில் விழுகுது இல்லையா, இந்த இடம் தான் அது லிட்டோரல் ஜோன். ஸோ க்ளோசஸ்ட் டு தி சோர் வித் சேலோ வாட்டர் ரீஜன், அண்டு இட் அலோஸ் ஈஸி பெனிட்ரேஷன் ஆஃப் லைட். என்ன செய்யும், ஈஸியாக லைட் வந்து பெனிட்ரேட் ஆகக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான் ஆஃப் லைட். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் எப்படி இருக்குமா, இட்ஸ் அ வார்ம் வாட்டர், லைட்டாக சுடு நீராக இருக்கும். அண்டு in this area many rooted plants are occupied, in the littoral zone, next one is limnatic zones. இதில் வந்து எளிதில் லைட் வந்து உள்ளே ஊடுருவக்கூடிய ஒரு ஜோனாக இருந்துச்சு. அதாவது ரூட்டட் பிளான்ட்ஸ், ரூட் வந்து பதிச்சு வளரக்கூடிய ஒரு இடமாக இந்த லிட்டோரல் ஜோனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் லேயர் இஸ் லிம்னட்டிக் ஜோன். ஹியர் லிம்னட்டிக் ஜோன் ரெஃபர்ஸ் the open water of pond ecosystem, with an effective penetration of light and domination of planktons. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து திறந்த வாட்டர் வேலை, திறந்த இதில் வந்து வாட்டர் ஃபுல்லாகவே ஓப்பனாகவே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நன்றாகவே லைட்டு உள்ளே ஊடுருவோம், நன்றாகவே எஃபெக்டிவ் லைட் பெனிட்ரேஷன் அண்ட் டாமினேஷன் ஆஃப் பிளாங்க்டான்ஸ், மிதவை தாவரங்கள் இங்கே அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும். இந்த இடத்துல மிதவை தாவரங்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம் தான் இந்த லிம்னட்டிக் ஜோன்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே த டீப்பர் ரீஜியன் ஆஃப் பாண்ட் பிலோ த லிம்னட்டிக் ஜோன். ஓகே, இது என்னது, இந்த சென்ட்ரல் ஏரியா தான் இட் இஸ் கால்டு லிம்னட்டிக் ஜோன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் profundal zone. Next third zone is profundal zone. Which one is a profundal zone? The deeper region of limnatic, below the deeper region of pond, below the limnatic zone. அந்த லிம்னட்டிக் ஜோனுக்கு லேயருக்கு கீழே ஆழமாக உள்ள ஒரு பகுதி தானே அது profundal zone. It is called profundal zone. Here with no effective of light வந்து பார்த்தீங்கன்னா லிம்னட்டிக் ஜோன் வரைக்கும் தான் நல்லா ஊடுருவோம். இந்த கீழே டயக்ராம் இந்த பிக்சரை பார்த்தா தெரியும், கீழே வந்து லைட் ஊடுருவாது அழகாக தெரியும். இந்த profundal zone no effective light penetrations, and predominance of heterotrophs. Okay, so fully it occupied heterotrophic organisms. இது ஃபுல்லாகவே ஹெட்ரோட்ராபிக் ஆர்கனிசம் தான் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிதவை தாவரங்கள் ஓகே இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூட்டட் பிளான்ட்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஆர் தேர்ட் ஜோன், profundal zones. Okay, then last zone is called a benthic zone. This is a three important zone: littoral zone, limnatic zone, and profundal zones. Now last one zone is called a benthic zone. Here the bottom of zones, you see the bottom of profundal zone is called a benthic zone, and fully these benthic zones are occupied by some of the organisms called benthos. Benthos means that is called decomposers. Fully occupied by decomposers in the bottom of profundal zone. அடிய ஆழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய decomposers ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். that is called benthic zone. Here the primary productivity through the photosynthesis of a littoral zone and limnatic zone is more. அதாவது primary productivity இதில் தான் அதிகமாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், இங்கே லைட் உள்ளே ஊடுருவறதுனால இங்கே அதிகமான ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி நடக்கும். இதில் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரொடக்டிவிட்டி, பிகாஸ் இது கிரேட்டர் பெனிட்ரேஷன் ஆஃப் லைட். இந்த ரெண்டு லேயர் ஜோன்லேயும் அதிகமாக லைட் ஊடுருவறதுனால அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அண்டு profundal zone பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். Why? Because no light penetration here.
no light penetrates. So most of the heterotrophic organisms are occupied in the profundal zone. So these types of organisms get their nutrition from these two zones. So it is a heterotrophs. இது ரெண்டுமே என்ன செய்யறப்ப லைட் ஊடுருவறனால ஃபோட்டோசிந்தசிஸை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை பயன்படுத்தி உயிர்வாழும். ஸோ இதுகிட்ட இருந்து எனர்ஜி இதை எடுத்துக்கிறோம். அப்புறம் ஏன்னா இங்கே லைட் பெனிட்ரேஷன் இல்லாதனால ஃபுல்லாக ஹெட்டரோட்ராபிக் ஆர்கனிசமாக இதை ஆக்குபை பண்ணியிருக்கோம். இந்த ஜோனில் எடுத்துக்கிறோம். அது கீ ஜோனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்குபைடு த decomposers. So this is the diagrammatic sketches for stratification of pond ecosystem. ஒரு குளச்சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அடுக்கு அமைவுகள். முதல் அடுக்கு லிட்ரல் ஜோனு, ரெண்டாவது அடுக்கு லிம்னட்டிக் ஜோன், மூன்றாவது அடுக்கு ப்ரொஃபண்டல் ஜோன், கீழே உள்ளது அடித்தளங்கள் தான் என்னது பென்திக் ஜோன் அப்படின்னாங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ecosystem. Okay, so next topic is ecosystem services. Ecosystem services. What is ecosystem services? The ecosystem services defined as benefits that people derive from nature. Benefits that people derive from nature. First was the Robert Constanza et al. Was first stated that the ecosystem services. அதாவது ஈகோசிஸ்டத்தோடைய சேவைகள் என்னங்கிறதா அதோட ஹெட்டிங்ஸ். ஈகோசிஸ்டத்தோடைய சேவை, சூழ்மண்டலத்தின் சேவைகள். சூழ்மண்டலத்தின் சேவைகள் என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் பெனிஃபிட்ஸ் தட் பீப்புள் டிரைவ் ஃப்ரம் நேச்சர். அந்த இயற்கை அமைந்த அந்த ஈகோசிஸ்டத்திலிருந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை வந்து மக்கள் பயனடைகிறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா இந்த இஸ் கால்ட் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். இதன் மூலமாக என்ன ஈகோசிஸ்டம் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பயன்படுது, மனிதர்கள் பயன்பெறக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு த ராபர்ட் கான்ஸ்டன்ஸா et al. Was first stated that the ecosystem services are the benefits provided to human. மெனி வந்து இந்த ecosystem மூலமாக வந்து மனிதனுக்கு அதிகமான பொருட்களை கொடுக்கக்கூடியது இந்த ecosystem அப்படிங்கிற சொல்கிறார். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ஸா, ராபர்ட் கான்ஸ்டன்ஸா et al. அப்படிங்கிற in 1927 சொல்லியிருக்கார். ஓகே, see now you see the ecosystem services என்னென்னலாம் அதோட சர்வீசஸ் என்னென்ன அப்படிங்கிறத சார்ட் மூலமாக பார்த்துருவோம். ecosystem services. Okay, here the ecosystem services are divided into 4 important services. One is provisioning services, cultural service, supporting service and regulating services. 4 important services. Okay, so it is a benefits of people to derive from the nature, derive from the nature of the ecosystem. That is called benefits. That is called ecosystem services. Okay, first you see provisioning services. Provisioning services. Now what is the provisioning services? Here that is pro means what is a provisioning services? That is வழங்கு சேவைகள் அப்படிம்பாங்க. வந்து வழங்கு என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது இதில் இந்த ஈகோசிஸ்டம் மூலமாக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட், ஃபைபர் அண்டு ஃபியூவல். இந்த ஈகோசிஸ்டத்தில் நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா உணவு, முக்கியமாக உணவு கிடைக்குது, நார் தாவரங்கள் கிடைக்கின்றன, அண்டு ஃபியூவல்ஸ் எரிபொருள்கள் கிடைக்கிறது. மனிதனுக்கு என்னென்ன கிடைக்கிறது? ஸோ பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி இந்த ecosystem service means it is the benefits of derived to human being. So there is a ecosystem services. So first provisioningல பார்த்தீங்கன்னாக்கா வழங்கு சேவை என்னென்ன நமக்கு வழங்குது அப்படின்னா ஃபுட்டு, முக்கியமாக வந்து உணவுப் பொருள், நார் தாவரங்கள் மற்றும் ஃபியூவல்ஸ் எரிபொருள்கள் கொடுக்குது ஃபஸ்ட்டு வந்து. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். இட் ப்ரொவைட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். வாட் இஸ் ஜெனட்டிக்? மரபணு வளங்கள் கொடுக்குது. மரபணு வளங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. அண்டு இது போக என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா இது பயோகெமிக்கல்ஸ். ஓகே, உயிரி வேதிப்பொருள் கிடைக்கிது நமக்கு இதன் மூலமாக. ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர் கிடைக்கிது. மெடிசின்ஸ் மெயினாக என்ன கிடைக்கிது? இதாக ப்ரொவைட் பண்ணுது. மெடிசின்ஸ், மருந்துகள் கொடுக்குது நமக்கு. ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஃபஸ்ட்டு சர்வீசஸ். நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சுரல் சர்வீசஸ். கலாச்சார சேவைகள் என்னென்ன? கலாச்சாரங்கள் தேவையானதும் நம்ம என்ன கொடுக்குது? இது இந்த ஈகோசிஸ்டம் நமக்கு கொடுக்குதுன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ். ஸ்பிரிச்சுவல் அண்டு ரிலீஜியஸ். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல்? அதான் ஆன்மீகம் அப்படிவாங்க. ஸ்பிரிச்சுவல் என்னது? ஆன்மீகம்.
அப்படிம்பாங்க. இது ரிலீஜியஸ்னது மத மதிப்புகள். ஸோ இது நமக்கு மொதமாக வந்து மரங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஆன்மீக மற்றும் மத மதிப்புகள் கொடுக்கப்படுகிறது நமக்கு இதன் மூலமாக கல்ச்சுரல் சர்வீசஸில். அடுத்து இந்த ஈகோசிஸ்டம் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணி, இட் ப்ரொவைட்ஸ் நாலேஜ் சிஸ்டம்ஸ். இதை பற்றியான அறிவுகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றன. ஓகே, நாலேஜ் சிஸ்டம், எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஓகே, இதன் மூலமாக நமக்கு கல்வி கிடைக்கிறது மற்றும் ஊக்கமூட்டுதல், நம்மளை ஊக்கமூட்டுதல். ஓகே, அது நமக்கு இந்த சர்வீசஸ் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரீக்ரியேஷன் அண்டு ஏஸ்தட்டிக் வேல்யூஸ். ரீக்ரியேஷன் அண்டு ஏஸ்தட்டிக் வேல்யூஸ். ரீக்ரியேஷனாக தெரியும் இல்லையா, பொழுதுபோக்கு. இது மூலம் நமக்கு என்ன கிடைக்குது, பொழுதுபோக்கு. வாட் இஸ் ஏஸ்தட்டிக், அழகுசார் மதிப்புகள் கிடைக்கின்றன. பொழுதுபோக்குகள் மற்றும் அழகுசார் மதிப்புகள் கிடைக்கின்றது. இதில் வாட் இஸ் ஈகோ டூரிசம், சூழல் சுற்றுலா, அதாவது சூழல் சுற்றுலா. செகண்ட் சர்வீசஸ். These are our cultural services. Next one, supporting services, உதவி சேவைகள். இதன் மூலம் என்னது, ecosystem service, another one service, உதவி சேவைகள், supporting services. Here first one supporting service is primary production, முதல்நிலை உற்பத்தி. ஃபர்ஸ்ட் என்னது, முதல்நிலை உற்பத்தி. provision of habitat, provision of habitats அப்படின்னு என்னது, புவி வாழிடங்களை வந்து ஏற்படுத்துதல். ஓகே, வாழிடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நியூட்ரியன்ட் சைக்கிளிங், இட் இஸ் கால்டு நியூட்ரியன்ட் சைக்கிளிங். நியூட்ரியன்ட் சைக்கிள் தெரியுமில்ல, ஊட்டச்சத்து சுழற்சி முறை பண்ண முடியுது. இதனால சாயில் ஃபார்மேஷன் அண்டு ரிட்டன்ஷன், சாயில் ஃபார்மேஷன் அண்டு ரிட்டன்ஷன், மண் உருவாக்கப்படுது அண்டு பாதுகாக்கப்படுது. மண் உருவாக்குதல் அண்டு ரிட்டன்ஷன், அது பாதுகாத்தல். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், வளிமண்டல ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடியது. இப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மரங்கள் உருவாகும். அப்போ அதிகமான மரங்கள் உருவாகிற போது ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடந்து என்ன செய்யும் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் வந்து என்ன செய்யும், அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு வகையானதாக இருக்குது இந்த ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட்டு வாட்டர் சைக்கிளிங், நீரை வந்து சுழற்சி பண்ணுது, நீரை சுழற்சி பண்ணுது. ஸோ ஆல் தீஸ் சர்வீசஸ் கம்ஸ் அண்டர் த சப்போர்ட்டிங் சர்வீசஸ். Next last service is regulating services. Regulating services, regulating தெரியும் இல்லையா, ஒழுங்குபடுத்தும் முறை, ஒழுங்குபடுத்தக்கூடிய சேவைகள் என்னென்ன. ஃபஸ்ட்டு இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ், உள்ள ஊடுருவது எதிர்ப்பு. அதாவது இன்வேஷன் அப்படின்னா ஊடுருவுதல், ரெசிஸ்டன்ஸ் என்னது, எதிர்ப்பு. அப்போ ஊடுருவலை எதிர்க்கக்கூடிய ஒரு வகையானது. நெக்ஸ்ட்டு ஹெர்பிவோரி பாலினேஷன். ஹெர்பிவோரி பாலினேஷன் என்ன செய்யுது, அதிகமாக இங்கே வந்து தாவர உண்ணி மகரந்த சேர்க்கை அதிகமாக நடைபெறுகின்றன, மகரந்த சேர்க்கை அதிகமாக நடைபெறுகின்றன. நெக்ஸ்ட் சீடு டிஸ்பர்சல், காற்று மூலம் என்ன செய்யுது அப்படின்னா விதைகள்லாம் பரவக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. கிளைமேட் ரெகுலேஷன், காலநிலை கட்டுப்பாடுகள். ஓகே, காலநிலை கட்டுப்பாடுகள் மூலமாக, இதன் மூலமாக இந்த ஈகோசிஸ்டம் மூலமாக இதாகுது. நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ரெகுலேஷன், பூச்சி ஒழுங்குமுறை கட்டுப்பாடும்பாங்க. பூச்சி ஒழுங்குமுறை கட்டுப்பாடு. டிசீஸ் ரெகுலேஷன்ஸ், நோய் கட்டுப்பாடு. எரோசன் ரெகுலேஷன், எரோசன் தெரியுமா, மண்ணரிப்பு கட்டுப்பாடு. வாட்டர் பியூரிஃபிகேஷன், நீர் சுத்திகரிக்கப்படுது. நேச்சுரல் ஹசார்டு ப்ரொடெக்ஷன், இயற்கை தீங்கு பாதுகாப்பு அப்படிம்பாங்க. நேச்சுரல் இயற்கை, ஹசார்டு தீங்கு அளிக்கக்கூடிய, அதாவது இயற்கை தீங்கு பாதுகாப்பு அப்படிம்பாங்க. ஸோ ஆல் தீஸ் ஒன் சர்வீசஸ் கம்ஸ் அண்டர் தி ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஈகோசிஸ்டம் services. Okay, so ecosystem service means the first the Constanza et al, Robert Constanza et al state that ecosystem service is provide to mainly it is the benefits provided to human through some resources, example environmental assist, land, water, vegetation and atmosphere. Okay, and it gives goods and services. So this is the definition of ecosystem services. So ecosystem services defined as benefits that people derive from nature. இயற்கையிலிருந்து மனிதன் இதனை எப்படி பயனடைந்து கொள்கிறான் அப்படிங்கிறது அதோட மெயின் கான்செப்ட். There is a ecosystem services. These are the different types of services: provisioning, cultural, supporting and regulating services. So these are the different types of services. So here in the ecosystem services, some of the human activities
disturb the ecosystem on every day. ஆனால் சில ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்யும் அப்படின்னு இப்படிப்பட்ட நன்மை தரக்கூடிய ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து டெய்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது ஹியூமன் பீயிங்ஸ். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன், டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிரேசிங், erosion of soil, introduction of non-native species, over harvesting of plant material, pollution of land, water and air. So these types of activities disturb the one ecosystem and every day by human beings. Okay, how to protect the ecosystem? So இதிலிருந்து எப்படி வந்து நம்ம இந்த ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்கிறது, நன்மை தரக்கூடிய ஈகோசிஸ்டத்தை எப்படி நம்ம அதை பாதுகாக்கிறது அப்படின்னா மெயினாக பார்த்தா க்ரோ மோர் ட்ரீஸ், அதிகமான மரங்கள் நடணும். அண்ட் சூஸ் சஸ்டைன்டு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், எக்ஸாம்பிள் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது பயன்படக்கூடிய காய்கறிகள், பழங்கள், க்ரீன்ஸ், கீரை வகைகள் நடலாம். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பயன்படுத்தக்கூடியதை வந்து குறைக்கணும். விறகுகள் வெட்டுறது இதெல்லாம் என்ன செய்யலாம், கொஞ்சம் குறைக்கலாம். அண்ட் ரீசைக்கிள் த வேஸ்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ ப்ரொடியூஸ். ஓகே, வேஸ்ட்டை வந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் என்ன செய்யலாம், பிளான்ட்ஸுக்கு உரமாக போடலாம். ரெடியூஸ் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ மெயின்டைன் யுவர் கார் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ப்ராப்பர்லி, ரெடியூஸ் கார்பன் எமிஷன். ஸோ திஸ் ஆர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ நன்மை தரக்கூடிய ஈகோசிஸ்டத்தை இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், பாதுகாத்துக்கிற முடியும். ஸோ திஸ் இஸ் த ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். நெக்ஸ்ட் கெட்டிங் plant succession. Next getting is plant succession. Okay, plant succession. Okay, next getting is plant succession. What is a plant succession? Plant succession na தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படிங்கிறது தான். There is a plant succession. Here what is plant succession means? The successive development of one type of plant community by the other of the same area or same place is known as plant succession. Replacement of one type of plant community. Okay, replacement of one type of plant community by the other of the same area or place is known as plant succession. அதாவது ஒரு குறிப்பிட்ட வகை தாவரங்கள், ஒரு குறிப்பிட்ட வகைனா that is called plant community. தான் குறிப்பிட்ட வகை தாவரம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட வகை தாவர குழுமத்தை வந்து மற்றொரு குழுமத்தை வைத்து அடுத்தடுத்து அதே இடத்துல வந்து இடம்பெற செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளான்ட் சக்சஷன் அப்படிமா. இட் இஸ் கால்டு பிளான்ட் சக்சஷன். ஓகே, ஸோ சக்சஸிவ் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி பை தி அதர் டைப் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் த சேம் ஏரியா ஆர் சேம் பிளேசஸ் நோன் அஸ் பிளான்ட் சக்சஷன். ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட வகை தாவரத்தை குழுமத்தை வந்து மற்றொரு வகை தாவர குழுமத்தை பயன்படுத்தி அதே இடத்துல இடம்பெற செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் பிளான்ட் சக்சஷன். அதாவது தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படிம்பாங்க. The first invaded plants in the barren area is called pioneers. First invaded plants. What is invaded plants? அதாவது பேரன் ஏரியா. வாட் இஸ் பேரன் ஏரியா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தரிசு நிலம். ஒரு தரிசு நிலத்தில் ஃபஸ்ட்டு குடிபுகும் பிளான்ட்ஸ். ஒரு தரிசு நிலத்தில் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ். இன்வேர்டனாலே குடி போகிறோம்லையே, ஒரு வீட்டுக்குள்ளே குடி போகிறோமே, அதனால ஒரு இடத்துல ஒரு தரிசு நிலத்தில் புதுமையாக உண்டாகக்கூடிய ஒரு பிளான்ட்ஸுக்கு பேர் தானே தட் இஸ் கால்டு பயோனீஸ் அப்படிம்பாங்க. அது பேர் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடிகள் அப்படிம்பாங்க. பயோனீஸ்னால் அது முன்னோடிகள் அப்படிம்பாங்க. ஸோ த ஃபஸ்ட் இன்வேர்டட் பிளான்ட்ஸ் இன் தி பேரன் ஏரியா ஆர் கால்டு பயோனீஸ். ஸோ ஒரு தரிசு நிலங்களில் ஃபஸ்ட்டு குடி போகக்கூடிய ஒரு தாவரத்துக்கு பேர் தான் பயோனீஸ். நெக்ஸ்ட்டு, ஆன் தி அதர் ஹேண்ட், a series of transitional developments of plant communities one after another in a given area in the given area are called seral communities. What is seral communities? அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்றன் பின் ஒன்றாக தான் போட்டிருக்காங்க. பிளான்ட் கம்யூனிட்டிஸ் ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும் இடைநிலை வளர்ச்சி தாவரங்கள். இடைநிலை
வளர்ச்சி தாவர குழுமங்களுக்கு பேர் தான் அது. இட் இஸ் கால்டு சிரல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா படிநிலை. சிரல் என்னது? இட் இஸ் கால்டு தொடரி குழுமங்கள். படிநிலை தொடரி குழுமங்கள் அப்படிம்பாங்க. படிநிலை தொடரி குழுமங்கள். ஸோ ஆன் த அதர் ஹேண்ட், a series of transitional development of plant communities one after another, ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும் இடைநிலை வளர்ச்சி தாவர குழுமங்கள். ஒரு பிளான்ஸ் உருவாகி அதுக்கு பின்னாடி இன்னொரு பிளான்ஸ் கண்டினியூஸாக உருவாகிட்டே வருது இல்லையா, அந்த ப்ராசஸ் சிரல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னாங்க. அந்த குழுமங்களுக்கு பேர் தான் சிரல் கம்யூனிட்டிஸ். ஓகே, ஃபைனலி at the end of final stage and a final plant communities gets established, which are called as climax and climax community respectively. ஓகேவா, இறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநிலை தாவர குழுமங்கள், உச்சநிலை தாவர குழுமம் அமையக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் அது கிளைமேக்ஸ் ஆர் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, உச்சநிலை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைனல் பிளான்ட் கம்யூனிட்டிஸ். ஃபைனல் பிளான்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா உச்சநிலை தாவர குழுமம் அப்படின்னாங்க. உச்சநிலை தாவர குழுமம் அமையக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளைமேக்ஸ் ஆர் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ தீஸ் ஆர் plant succession. Okay, next you see what are the types of plant succession. What is the type of plant succession? You see one by one types of plant succession. Okay, first next you see the types of succession. First succession is primary succession. Okay, முதல் நிலை வழிமுறை plant தாவர வளர்ச்சி, முதல் நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படிங்கிறது தான். ஹியர் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி அண்ட் தி பேரன் ஏரியா. பேரன் ஏரியா, பேரன் ஏரியானா தெரியும் இல்லையா, அதாவது வெற்று பரப்பில். ஓகே, தரிசு நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த பிளான்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உருவாகுதோ அதைத்தான் நான் சொல்லியிருந்தோம் பயோனின்னு சொல்லியிருந்தோம். அதைத்தான் நான் சொல்லியிருந்தோம் பயோனின்னு சொல்லியிருந்தோம். பயோனிஸ் ஆர்வேஸ் கால்டு பிரைமரி கம்யூனிட்டி. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பிரைமரி கம்யூனிட்டிம்பாங்க, பிரைமரி காலனிஸ் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ ஒரு தரிசு நிலங்களில் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு பேர் தான் என்னது பிரைமரி சக்சஷன். இட் இஸ் கால்டு பிரைமரி சக்சஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டரி சக்சஷன். வாட் இஸ் செகண்டரி சக்சஷன்? டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டிஸ் ஆன் டிஸ்டர்ப்டு ஏரியா, ஆன் டிஸ்டர்ப்டு ஏரியா. Okay, next one, secondary succession. What is secondary succession? The development of plant community in an area where already developed community has been destroyed by some natural disturbances. Destroyed by some natural disturbances. That is fire, flood, human activity. So this is called secondary succession. It is called secondary succession. But this succession takes less time than the time taken by the primary succession. Primary succession. What is the secondary succession? Development of plant community on the disturbed area. Which one is disturbed area? Already developed the plant community as destroyed by some natural disturbances. That is fire, flood, human activities. Okay, human activities. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிஸ்டர்ப்டு பிளான்ட்ஸ், டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு பிளான்ட்ஸ் வளர்ந்துருக்கும். அந்த வளர்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இயற்கையான காரணிகள், அதாவது தீ பிடிச்சிடுறது, வெள்ளப்பெருக்கு, மனிதன் வெட்டப்படுறது, ஸோ இப்படி அழிக்கப்பட்டு அதே இடத்துல வந்து ஒரு தாவரம் ஒரு பிளான்ட்ஸ் வளர்ந்து வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் செகண்டரி செக்ஷன். இது வந்து பிரைமரி சக்சஷன் என்னென்னது, ஒரு வெற்று நிலத்தில் ஒரு காலி இடத்துல வந்து என்ன செய்கிறது, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்ஸு பேர் தான் பிரைமரி சக்சஷன். செகண்டரி சக்சஷனுங்கிறது ஏற்கனவே பிளான்ட்ஸ் உருவாகிருக்கும், அது ஒரு சில இயற்கை சீற்றத்தினால என்ன செஞ்சுருக்கும், அழிஞ்சிருக்கும். அப்புறம் அது அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறது, பிளான்ட்ஸ் அதை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் கால்டு செகண்டரி சக்சஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர். இப்போ வந்து காட்டில் தீ பிடிச்சிருச்சு. அண்ட் எக்ஸசிவ் லம்பரிங் மே பி ரீஆக்குப்பைடு பை ஹெர்ப்ஸ். ஆனால் தீ பிடிச்ச இடத்துல வந்து என்ன செய்யுது, தீ பிடிச்சி பிளான்ட்ஸ் ஆல்ரெடி ஃபார்ம் ஆன அந்த ப்ரைமரி சக்சஷன் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அது எல்லாமே அழிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பிளான்ட்ஸ் ஆக்குப்பை பண்ணது இல்லையா, அந்த இதுக்கு பேர் தான் செகண்டரி சக்சஷன்ஸ். செகண்டரி நெக்ஸ்ட் டைப் இஸ்
autogenic succession, allogenic succession, autotrophic succession and heterotrophic succession. Autogenic succession, autogenic means வேற்று வழிமுறை வளர்ச்சி அப்படிம்பாங்க. வேற்று வழிமுறை வளர்ச்சி அது எப்படின்னா it controlled by biotic components of ecosystem, controlled by biotic components of ecosystem. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் என்னது? ஏபயோட்டிக் உயிரற்ற உயிருள்ள காரணிகள். ஓகே, பயோட்டிக் மீன்ஸ் உயிருள்ள காரணிகளை வச்சு கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. அல்லோஜெனிக் சக்சஷன் இது கண்ட்ரோல்டு பை ஏபயோட்டிக், கண்ட்ரோல்டு பை ஏபயோட்டிக். ஹியர் உயிருள்ளதை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இது வந்து உயிரற்ற காரணிகளை வச்சு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன் மீன்ஸ் இட் அக்கர்ஸ் இன் த மீடியம் தட் இஸ் ரிச் இன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அதாவது இன்ஆர்கானிக் தெரியுமா, கனிம பொருட்களை பயன்படுத்தி நிறைந்த இடங்களில் நடைபெறுகிறது. அதிகமாக இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல அதிகமான விஷயம் இந்த இது நடக்கும், பிளான்ஸ் உருவாகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, allogenic succession. Allogenic succession means the replacement of existing community. Replacement of existing community is caused by other external factors, that is soil erosion, leaching, etc. Okay, and not by existing organisms. Okay, so replacement of existing organism, existing plant community is caused by other external factors. Okay, this is the allogenic succession. So controlled by abiotic factors, controlled by abiotic factors. So replacement of existing plant community, replacement of existing plant community is caused by other external factors. External factors means due to soil erosion, leaching, etc. Soil erosion புரியுது இல்லையா? அல்லோஜெனிக் சக்சஷன்லாம் புரியுது இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ சப்போஸ் சாயில் எரோசின், அதாவது ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் மூலமாக நடக்கக்கூடியது, கண்ட்ரோல்டு பை ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் வந்து ஒரு சாயில் எரோசின், ஓகே, மண்ணரிப்பு ஏற்படும், லீச்சிங் நடக்குன்னு வச்சுக்கோங்க, லீச்சிங் ஆர் சாயில் எரோசின் நடக்குது. அதாவது மண்ணரிப்பு இல்லாட்டி கசிந்தோடுதல் அப்படிம்பாங்க, அந்த ரெண்டு ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி மண்ணரிப்பு ஏற்படுற போது அந்த மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள்லாம் அந்த மண்ணு கூடயே என்ன செஞ்சிடும், கடந்து போய் இன்னொரு இடத்துல வந்து அந்த மண்ணு குமியும். அப்போ அந்த இடத்துல பிளான்ட்ஸ் வளர்ந்துருக்காது. அப்போ அந்த ஊட்டச்சத்துக்கள் போய் அந்த மண் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல பிளான்ட்ஸ்கள் உருவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, அல்லோஜெனிக். ஸோ அந்த மண்ணோடைய ஊட்டச்சத்து மதிப்பை வந்து மாற்றி அமைச்சு இன்னொரு பகுதியில் போய் தாவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படின்னாங்க. ஓகே, வேற்று வழிமுறை வளர்ச்சி அப்படின்னா வேறு இடத்துல வளரும் டியூ டு சாயில் எரோசின் அண்டு லீச்சிங். ஒரு மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் மண்ணுடைய அரிப்பு ஏற்பட்டு இன்னொரு இடத்துல போய் மண் சேமிக்கப்படும் போது என்ன செய்யுது, அங்கே பிளான்ட்ஸ் உருவாக்கப்படுது. அந்த இதுக்கு பேர் தான் அது இஸ் கால்ட் அல்லோஜெனிக் சக்சஷன். நெக்ஸ்ட்டு ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன். நெக்ஸ்ட் இஸ் ஆட்டோட்ராஃபிக். ஆட்டோட்ராஃபிக் தெரியும் இல்லையா? தற்சார்பூட்ட வழிமுறைகள், தானாகவே என்ன செய்யக்கூடியது, வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தாவரங்கள், அதானது திட் இஸ் கால்டு ஆட்டோட்ராஃபிக். இட் அக்கர்ஸ் in a medium that is rich in inorganic substances. Inorganic. Okay, so it autotrophic succession means தற்சார்பூட்ட வழிமுறை வளர்ச்சி. அதாவது it occurs in the medium that is rich in inorganic substances. அதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பசுந்தாவரங்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும். பசுந்தாவரங்கள் வந்து என்ன செய்யும், அதிகமாக டாமினேட் தி பிளான்ட் ஸ்பீசிஸ், க்ரீன் கலர் பிளான்ட். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன் அப்படிம்பாங்க. ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மெனி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், ஓகே, மெனி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து அதிகமாக அங்கே இருக்கும். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன செய்யும் அப்படின்னா இங்கே வந்து இந்த பிளான்ட்ஸ் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறதுனால இது வந்து சூழ் மண்டலத்தில் கரிம பொருளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். திட் இஸ் கால்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ ரிச் இன் தீஸ் ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன்ஸ். What is heterotrophic succession? Heterotrophic succession means, what is heterotrophic succession? சார்பூட்ட வழிமுறை அப்படிம்பாங்க. சார்பூட்ட வழிமுறை தாவரங்கள் வளர்ச்சி அப்படிம்பாங்க. அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இட் அக்கர்ஸ் இந்த மீடியம் தட் இஸ் ரிச் இன் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், ரிச் இன் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியா, ஃபஞ்சை, ஆக்னோமைசிட்டிஸ், சம் அனிமல்ஸ், ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் ஆதிக்கம் செலுத்திருக்கும், டாமினன்ட். ஸோ it fully in this heterotrophic succession it occupies many bacteria, fungi, actinomycetes and many animals. ஸோ இதில் கூட அது அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியிருக்கும். ஓகே, ஸோ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ரிச்சாக இருக்கும். ஓகே, இன் தி சக்சஷன்ஸ் ரிச் இன் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ என்ன செய்யும் அப்படின்னா இங்கே இது அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறதுனால இது வந்து என்ன செய்யும், இங்கே பிளான்ட்ஸ் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். இங்கே வந்து என்ன செய்யும் அப்படின்னா மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, ஆக்னோமைசிட்ஸ், பூஞ்சைகள், ஃபங்கை இது பூரா இணைஞ்சிருக்கு அப்படின்னா போகும். ஸோ இது அதிகமாக ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறனால என்ன செய்யும் அப்படின்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் பயன்படுத்துறதுனால. ஓகே, திஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன், டைப்ஸ் ஆஃப் successions. Next we see the last topic called classification of plant succession. Classification of plant succession. Okay, தாவர வழிமுறை வளர்ச்சியுடைய வகைகள் என்னென்னு பார்ப்போம். தாவர வழிமுறை வளர்ச்சியுடைய வகைகள் என்னென்ன. ஓகே, first classification is phytoplankton stage. This is the phytoplankton stage. Okay, it is the first stage of succession. It consists of pioneer community. First plants உருவாக்கப்பட்ட உயிரினங்கள் இங்கே தோன்றும். ஓகே, ஃபஸ்ட்டு pioneer communities எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் blue green algae, green algae, diatoms and bacteria. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு படிநிலைகள். நீர்நிலைக்கு வந்து என்ன செய்யும், நீர் ஃபார்ம் ஆனவுடனே ஃபஸ்ட்டு மேலே உருவாக்கக்கூடியது that is pioneer communities like blue green algae and diatoms and bacteria etc. Okay, so these organisms enrich the amount of organic matter. And the algae, green algae enrich the amount of organic matter and nutrients upon due to their life activities and death. இறந்த உடல்கள் என்ன செய்யும், அதில் வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்யும் அப்படின்னா அது இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த இதுதான். ஓகே, ஸோ தீஸ் ஃபேவர்ஸ் டெவலப் த நெக்ஸ்ட் திஸ் கம்யூனிட்டி ஒன்லி இட் ஃபேவர்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் சீரல் ஸ்டேஜ். இந்த தான் நான் செய்வேன் அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு இது முக்கியமாக ஆதாரமாக வழங்குறது இந்த ஃபஸ்ட்டு ஆல்கே, க்ரீன் ஆல்கேஸ், ப்ளூ க்ரீன் ஆல்கேஸ், டயாட்டம்ஸ் அண்டு பாக்டீரியாஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு குளத்தில் வந்து. ஓகே, இஸ் அ ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், submerged plant stage. You see here, no plants inside the water, bottom of the water, only the top of the pond. There some algae, bacteria, diatoms and some bacteria are occupied in these ponds. This is the first phytoplankton stage. Next see the submerged plant stage. Next one is submerged types of plants, submerged plant stages. Here, as a result of death and decomposition of planktons, silt brought from land by rainwater lead to loss of mud formation at the bottom of the pond. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்த பிளான்ட்ஸ்கள் மக்கி போனது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இறந்த உடல்கள் டீகம்போஷன் ஆனது போல் மழை நீர் மூலமாக அடித்து கொண்டு வந்து குளத்தில் சேர்க்கிற போது பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே போய் இதில் என்ன அங்கே செய்யுது, பாண்டோடைய பாட்டத்தில் போய் மட் ஃபார்மேஷன் ஏற்படுகிறது. ஓகேவா, ஸோ மட் ஃபார்மேஷன் ஏற்படுற போது ஸோ அப்படி உருவான உடனே கீழே என்ன செய்யுது, சம் ரூட்டட் பிளான்ட்ஸ், ஹைட்ரோபேட்டிக் பிளான்ட்ஸ், some rooted submerged hydroponic plants are appear on the new substratum. ஸோ அந்த மட்டெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த குளத்தோடைய அடிப்பகுதியில் போய் செடிமெண்ட் ஆகிற போது அங்கே ஒரு தாவரங்கள் உருவாகிறதுக்கு வழிவகுக்கின்றன. ஸோ மழைக்காலங்களில் வந்து அங்கே வெளியில் இருக்கக்கூடிய மக்கி போன இலைகளெல்லாம் கொண்டு வந்து அந்த இதை என்ன செய்யுது குளத்தில் அடிப்பகுதியில் சேர்க்கிற போது அதிலிருந்து ஒரு பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் இருக்குது. என்னென்ன பிளான்ட்ஸ் வளரும் அப்படின்னா சேரா பிளான்ட்ஸ், கேரா, யுட்ரிகுலேரியா, வேலிசினேரியா, ஹைட்ரில்லா, இந்த மாதிரியான தாவரங்கள் என்ன செய்யணும், தீஸ் ஆர் சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸுகள் கூட என்ன செய்யுது அப்படின்னா உள்ளே வளர ஆரம்பிக்குது. காலப்போக்கில் இது வளர என்ன செய்யும் அப்படின்னா தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் டெத் அண்ட் டீகே ஆஃப் தீஸ் பிளான்ட்ஸ் வில் த புல்ட் ஆஃப் த சப்ஸ்டேட்டம் ஆஃப் த பாண்ட் பிகேம் சாலோ. இந்த பிளான்ட்ஸ் உள்ளேயே வந்து இறந்து மக்கி போகிறனால என்ன செய்யும், அதோடைய பாண்டோடைய இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமற்றதாக மாறும் அப்படின்னா இதை என்ன செய்யணும், therefore now replace the another group of plants. ஸோ கொஞ்சம் ஆழமற்றதாக மாறுது. இது கூட என்ன செய்யும் மட்டு ஃபார்ம் ஆகி கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். இதை பார்க்குற போது என்ன செய்யும் மட்டு ஃபார்ம் ஆனால பிளான்ட்ஸ் இறந்து மறுபடியும் அங்கே என்ன செய்யும் ஆழத்தை குறைக்குது அப்படிங்கிறது. இதுதான் சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜஸ்.
Next you see the submerged free floating stages. அதாவது கீழே வந்து ரூட்டோடு ஃபார்ம் ஆகிருக்கும், ஆனால் வந்து வாட்டரில் மிதக்கக்கூடிய ஒரு வகையான பிளான்ட்ஸ். இது எப்படி அப்படின்னா தீஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் டெட் அண்ட் இட் ப்ரொடியூஸ் த mud formation. At the time some of the plants are rooted here. These plants are replaced with these types of plants. So replaced by these types of plants. So these plants are replaced by these types of plants, and pond depth also will change 2 to 5 feet. Hence here rooted hydrophytic plants with floating large leaves like this plants are formed. Example நெலும்போ, நிம்ஃபியா, ட்ராஃபா, இது மாதிரியான தாவரங்கள் உருவாக்கப்படுகிறது. ஓகே, இது மாதிரியான தாவரங்கள் கீழே வேரூன்றி உருவாகி மேலே மிதக்கும் தன்மை உள்ள பிளான்ட்ஸாக வருது. ஏன்னா இங்கே வந்து என்ன எப்படி மிதக்குது அப்படின்னா, இங்கே வந்து கீழே உடைய பாட்டம் ஆஃப் த பாண்டு என்ன செய்யுது, குறைக்கப்படுகிறது. மட் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், இது வந்து பாண்டோடைய ஆழம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் reed swamp stage. What is reed swamp stage? Okay, next one, reed swamp stage. This stage is also called amphibious stage. நீர்லையும் இருக்கும், நிலங்களையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இதாக மாறுது. Here during this stage rooted floating plants are replaced. These types of plants are replaced by plants which can live successfully in the aquatic as well as aerial environment. இந்த plant species வந்து replace பண்ணிட்டு ஒரு நியூ plant species உருவாகுது. அது நீர்லையும் வாழக்கூடியதாக இருக்கும், நிலத்துலையும் வாழக்கூடிய ஒரு plants amphibious stages தான் மாறுது. எக்ஸாம்பிள் என்னென்ன பிளான்ட்ஸ் உருவாகும் அப்படின்னா டிஃபா பிளான்ட்ஸ், பிராக்மிட்டிஸ், சாகிட்டேரியா அண்டு ஸ்கிரிப்பஸ் அப்படி வகையான தாவரங்கள் இங்கே உருவாகும். ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா த வாட்டர் லெவல் இஸ் வெரி மச் ரெடியூஸ்டு. இங்கே இதை ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆழங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகிறது தெரியும். இந்த ஸ்டேஜ் வர பார்த்தீங்கன்னா ரொம்ப நசியம் வெரி மச் வாட்டர் லெவல் இஸ் வெரி மச் ரெடியூஸ்டு, மேக்கிங் இஸ் unsuitable for the continuous growth of amphibious plants. ஸோ என்ன செய்யுது அப்படின்னா அன்சூட்டபுளாக மாறிடும். அந்த ஆம்பிபியஸ் பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும், வளர்கிறதுக்கு அன்சூட்டபுள் பிளேசஸாக மாறிடும். இதான் வந்து என்னது reed swamp stages. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் மார்ஸ் மெடோ ஸ்டேஜ். You see this diagram is a Mars meadow stage. Next one is மார்ஸ் மெடோ ஸ்டேஜ், சதுப்பு புல்வெளி அப்படிம்பாங்க. இதை வந்து மார்ஸ் மெடோ ஸ்டேஜ்னது இது சதுப்பு புல்வெளியாக மாறிடும். You see this diagram and see the picture here. When the pond is became swallowed because due to decreasing the water level become swallowed மாறிடும். ஆனால் என்ன செஞ்சிருது, ஏன் அப்படின்னா துப்புராவே வாட்டர் லெவல் என்ன செய்கிறது, டிக்ரீஸ் ஆகிடுறது. ஸோ டியூ டு தி degrees of water level the pond water becomes swallowed. Okay, here many types of species that is called Cyperaceae family plants and Poaceae family plants such as Carex, Junax, Cyperus and Heliocaris. These types of plants are occupied in the Mars meadow stages. So these types of plants it form a mat-like vegetations. புல்வெளி மாதிரியே நஞ்சிரும், ஒரு அந்த குளத்தை வந்து புல்வெளி போன்ற அமைப்பில் மாற்றிடும். ஓகே, வெஜிடேஷன் ஹெல்ப் தேர் மச் பிரான்ச்டு ரூட் சிஸ்டம். நிறையா ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி அது நஞ்சிரும் ஒரு புல்வெளி தர மாதிரியே மாற்றிடும். ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் லீட்ஸ் டு அப்சார்ப்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இந்த மாதிரியான தாவரங்கள் உருவாகிறனால அந்த பாண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபுல்லாகவே அதிகமான அளவுக்கு உறிஞ்சப்படுது. ஸோ அட் திஸ் எண்ட் ஆஃப் ஸ்டேஜஸ், அட் த எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் த சாயில் பிகேம் ட்ரை. அப்போ வந்து அதிகமான ரூட் ஃபார்ம் ஆகி நீரை அதிகமாக உரியப்படுறதுனால இந்த ஸ்டேஜில் வந்து அது நீர் எப்படி மாறிடுது, ட்ரையாக மாறிடுது. சாயில் பிகேம்ஸ் ட்ரை and marshy vegetation disappears. Gradually and leads to shrub stage. அது என்ன மாற்றுது, shrub ஸ்டேஜாக மாற்றுது. ஓகேவா, shrub ஸ்டேஜஸாக மாற்றக்கூடியது அந்த மாதிரி. ஓகே,
Okay, thank you, my dear students. The chapter 11, 7th lesson over. Today's assignment is you write the 3 paragraphs. One is types of ecosystem, the flow chart, and the next one is ecosystem services, and what is plant succession, and types of succession. Okay, and classification of plant succession. These are the important paragraph questions. You study and write the test. Thank you. This 7th chapter over.